ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேலிடம் கேட்கலாம். ஜான் மைக்கேல், வணக்கம். சொல்லுங்க, ஈரோட்ல எந்த மாதிரியான போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க? மணிமாறன், அதாவது பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்கள் ஈடுபட்டு வந்தாங்க. தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் நடைபெற்று வந்தாங்க. இன்றைய தினத்துல இருந்து காத்திருப்பு போராட்டத்திற்கு தங்களுடைய வடிவத்தை மாற்றிருக்காங்க. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேரடியாக. அதாவது இந்த இடத்துல வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் ஈரோட்டில் சமைக்கும் ஒரு போராட்டத்தை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது இங்கு உணவு சமைத்த பிறகு இங்கேயே அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை இவங்க தொடர இருக்கிறாங்க. இந்த போராட்டமானது தங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தங்களுடைய முக்கிய கோரிக்கையான, அதாவது தமிழக முதல்வர் கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பயனளிப்பு வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வரை தங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் சொல்லியிருக்காங்க. மேலும் தங்களுடைய சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டும்தான் தங்களுடைய போராட்டத்துக்கு தீர்வு காண முடியும் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. மணிமாறன், ஜான் மைக்கேல், சொல்லுங்க, இந்த போராட்டத்தால மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வராங்க? நிச்சயமா பொதுமக்களை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய வருவாய் சங்கத்தினுடைய இந்த போராட்டத்தினால அதாவது தங்களுடைய இருப்பிட சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ், இடமாற்று சான்றிதழ் மற்றும் பட்டா மாறுதல், இது போன்ற தங்களுடைய தேவைகளை அவங்க நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அவங்க தங்களுடைய போராட்டம் காரணமாக, அதாவது அரசு ஊழியர்களுடைய போராட்டம் காரணமாக தாங்கள் பெரிதளவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் பொறுத்தவரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, மக்களுக்காகவும் சேர்த்துதான் நாங்கள் போராட்டத்தை நடத்துறோம், அதனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படலன்னு சொல்றாங்க. இருப்பினும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 8000த்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால இங்க தொடர்ந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். மணிமாறன்.